விளைவுகளை ஏற்படுத்த வல்லது மனிதனுடைய தீர்மானங்களாகும். ஒரே முக்கிய தீர்மானமானது மனிதனுடைய எதிர்காலத்தை மாற்ற வல்லது, அகிலத்தின் வருங்காலத்தின் போக்கை மாற்ற வல்லது. ஆனால் தீர்மானம் என்பது மனிதனுடைய எண்ணங்களைக் கொண்டு முடிவாகின்றது. ஒருவன் தன்னுடைய எண்ணங்களில் மாற்றங்களை ஏற்படுத்துவது மிகவும் கடினமாகும். வாழ்வனைத்தும் எந்த எண்ணங்களை மனதில் விதைத்து வந்தோமோ அவை ஒரு திடமான தீர்மானத்திற்கு வழிவகுக்கின்றன. நல்ல ஒரு தீர்மானம் விளைய வேண்டுமாயின் எண்ணங்களில் மாற்றம் அவசியமாகின்றது. இல்லையென்றால் நல் மாற்றங்கள் வருங்காலத்தில் விளையாது. யுவராஜன் துரியோதனனும் தன் எதிர்காலத்தை மாற்றியிருக்கலாம். கிடைத்த ஒரு நல் வாய்ப்பினை துரியோதனன் தவறவிட்டான். மனிதனுடைய எண்ணங்களானது அவன் கடந்த காலத்தோடு தொடர்புடையவை ஆகிறது. பிறந்ததிலிருந்து ஒருவனுக்கு அநியாயம் இழைக்கப்பட்டதால் உலகமே தனக்கு எதிரி என்று அவன் எண்ணம் கொண்டிருந்தான். என் மித்திரன் அரியணை மீது அதிகாரம் கொண்டவன். எவ்வாறு கர்ணா? யுவராஜரின் தந்தை அரசராவார். ஒரு அரசரின் புதல்வன் தான் அரசனாக வேண்டும். அப்படியென்றால் அதிகாரம் பிறப்பிலிருந்து கிடைக்கிறதா, திறமை கொண்டு இல்லையா? தாம் ஒவ்வொரு கேள்வியிலும் என்னை முன்னிறுத்துவதற்கு முயற்சிக்கின்றீர். நான் கௌரவத்தை மட்டுமே வேண்டினேன், அதிகாரத்தை நான் வேண்டவில்லை. ஏனெனில் அதிகாரம் என்பது ஜனனத்தால் கிடைப்பதென்பதை அறிவேன். கௌரவம் என்பது திறன் கொண்டு பெறப்படுவது. அப்படியென்றால் நீ ஒரு ரத சாரதியாகும் அதிகாரத்தையே பெற்றவன் என்கிறாய். எனில் நீ இந்த யுத்தத்தில் பங்கு பெற மாட்டாயா? அகிலமே எனது திறமையைக் கண்டு அலட்சியப்படுத்திய வேளையில் எனது மித்திரனாய் விளங்கும் துரியோதனன் அன்று என் திறனுக்கு தக்க மரியாதை அளித்தான். அவன் ஆணையை சிறமேற்கொண்டு நடப்பது என்னுடைய கடமையாகும். என்னை பொறுத்தவரையில் இது ஒரு யுத்தமே அல்ல வாசுதேவரே, கடமையாற்றும் பணி என்றே உணர்கிறேன். தாம் சத்திரியராய் இருந்தால் அரியணை என்னும் அரசருடைய ஸ்தானமானது தமது அதிகாரமானால் அப்போதும் இந்த யுத்தமானது தமக்கு கடமையாகத்தான் தோன்றுமா? இக்கேள்வியே வீணானது வாசுதேவரே. ஏனெனில் நான் சத்திரியன் அல்ல, அரசனாவது எனது அதிகாரமும் அல்ல. ஏனெனில் அவ்வதிகாரம் பிறவி மூலம் கிடைப்பதாகும். என்னை பொறுத்தவரை அதிகாரம் என்பது திறமைக்கு கிடைப்பதே உசிதம் என்பேன். அதோடு கௌரவம், அது ஒவ்வொரு மனிதனுக்கும் கிடைக்க வேண்டியது உசிதம் என்பேன். ஏனெனில் உலகில் அடுத்தவருக்கு கௌரவம் கிடைக்க வேண்டும் என்றெண்ணும் ஒருவன் உண்மையில் தனக்கென்று எந்த விதமான கௌரவ நிலையையும் பெற இயலாமல் தவிப்பில் ஆழ்கின்றான். அதற்கான உதாரணம் தாம். கௌரவத்தை பெற இயலாமல் அவமானங்களை சகித்து வந்ததால் தர்மத்தின் சிந்தனை மேலோங்கி இருந்தும் அதர்மத்தை விட்டு நீங்க மறுக்கிறீர்கள். துரியோதனன் செயல் எனக்கு அதர்மச் செயலாய் தோன்றவில்லை. காரணம் தாம் சத்தியத்தினை உதிரியாய் காண்கின்றீர்கள். மீண்டும் தம்மிடம் உரைக்கிறேன்,
மனிதனின் எதிர்காலம் அவனுடைய தீர்மானத்தால் விளைகிறது. தமது ஒரு தீர்மானமும் தமது எதிர்காலத்தை மாற்றியமைக்கலாம். சிந்தித்துப் பாருங்கள். ஒருவேளை ராஜமாதா குந்தி தம்முடைய அன்னையாக இருந்தால்? அவ்வாறு ஒரு சிந்தனை ஏற்படாது வாசுதேவரே. நான் தேரோட்டி மகனாவேன், மாதா ராதையின் புதல்வன், துரியோதனனுக்காக கடமையாற்ற அவதரித்தவன். தவறு அரசே. தாம் தம்முடைய ஜனனத்தின் ரகசியத்தை இன்னும் அறியவில்லை. கவனமாக கேளுங்கள். ஒளிதரும் சூரிய தேவனே தமது தந்தை. தாம் உண்மையில் இறைவன் சூரிய நாராயணருடைய பிரதிபிம்பம். என்ன கூறுகிறீர்கள்? அங்கதேசத்தரசே, தாம் அதிரதனுக்கும் மாதா ராதைக்கும் பிறந்தவர் அல்ல. கங்கை நதி கரையில் தான் தாம் அவர்களுக்கு கிடைத்தீர்கள். அப்படியென்றால் நான் யாரின் புதல்வன் வாசுதேவரே? தாம் ராஜமாதா குந்தியின் புதல்வர். அந்த சூரிய நாராயணரே தம்முடைய தந்தை. ஆகையால் தான் திவ்ய கவசத்தோடும் செவிகளில் குண்டலத்தோடும் தாம் அவதரித்தீர்கள். சந்தேகம் இருந்தால் அதிரதனிடம் இது பற்றிய விளக்கத்தை வேண்டலாம். அந்த சூரிய தேவனிடமும் தாம் வினவலாம். அதற்குப் பிறகேனும் இதுவரை தாம் கொண்டிருக்கும் எண்ணங்களை மாற்றி நல்ல தீர்மானம் எடுங்கள்.